அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 6வது அத்தியாயமான சூரா அல் அன்ஆம் கால்நடைகள் என்ற இந்த அத்தியாயத்தின் 119வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வமாலக்கும் அல்லா தஅகுலு மிம்மா துகிரஸ்முல்லாஹி அலைஹி வகத் ஃபஸ்ஸல லக்கும் மா ஹர்ரம அலைக்கும் இல்லா மா துரிர்தும் இலைஹி வ இன்ன கதீரல்ல யுதில்லூன பி அஹ்வாஇஹிம் பி கைரி இல்ம் இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். அறுக்கும்போது அதன் மீது அல்லாஹுவின் பெயர் கூறப்பட்டு அறுக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் புசிக்காதிருக்க உங்களுக்கு என்ன ஏற்பட்டது? அவன் உங்களுக்கு தடுத்தவற்றை உங்களுக்கு விவரித்து விட்டான். ஆனால் தடுக்கப்பட்ட அதன் பக்கம் நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டால் தவிர அப்போது அது ஆகுமாகிவிடும். நிச்சயமாக அதிகமானோர் கல்வியின்றி தங்கள் ஆசைகளை கொண்டு மக்களை வழிகெடுக்கின்றனர். நபியே, நிச்சயமாக உம் இறைவன் வரம்பு மீறிகளை மிக அறிபவன். வதருத்தாஹிரல் இதுமி வ பாத்தினஹ் இன்னல்லதீன யக்ஸிபூனல் இதும சஇஜ்ஸௌன பிமா கானூ யக்தரிஃபூன். நம்பிக்கையாளர்களே, பாவத்தில் வெளிப்படையானதையும் அதில் மறைவானதையும் விட்டுவிடுங்கள். நிச்சயமாக பாவத்தை சம்பாதிப்பவர்கள் அவர்கள் செய்து கொண்டிருந்ததற்கு தகுந்த கூலி கொடுக்கப்படுவார்கள். வலா தஅகுலு மிம்மா லம் யுத்கரிஸ்முல்லாஹி அலைஹி வ இன்னஹு லஃபிஸ்க் வ இன்னஷ் ஷயாத்தீன லயூஹூன இலா அவ்லியாஇஹிம் லா யுஜாதிலுக்கும் வ இன் அதக்துமூஹும் இன்னக்கும் லமுஷ்ரிகூன். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுடைய பெயர் கூறப்படாதவற்றிலிருந்து புசிக்காதீர்கள். நிச்சயமாக அது பாவம்தான். உங்களுடன் அவர்கள் தர்க்கிப்பதற்காக நிச்சயமாக ஷைத்தான்கள் தங்கள் நண்பர்களுக்கு அறிவிக்கின்றனர். நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தால் நிச்சயமாக நீங்கள் இணை வைப்பவர்கள்தான். அவமன் கான மைத்தன் ஃபஅஹ்யைனாஹு வஜஅல்னா லஹு நூரை யம்சி பிஹி ஃபின்னாசி கமம் மதலுஹு ஃபில் ظுலுமாத்தி லைஸ பிஹாரிஜிம் மின்ஹா கதாலிக ஸுய்யின லில் காஃபிரீன மா கானூ யஅமலூன். எவர் மரணித்தவராக இருந்து அவரை நாம் உயிர்ப்பித்து மக்களுக்கு மத்தியில் அவர் நடமாடுவதற்கு அவருக்கு ஓர் ஒளியையும் நாம் ஏற்படுத்தினோமோ, எவர் இருள்களில் இருந்து கொண்டு அவற்றிலிருந்து வெளியேற முடியாதவர்களாக இருக்கிறாரோ அவரை போல் ஆவாரா? இவ்வாறே நிராகரிப்பவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவை அழகாக்கப்பட்டன. وَكَذَلِكَ جَعَلْنَا فِي كُلِّ قَرْيَةٍ أَكَابِرَ مُجْرِمِيهَا لِيَمْكُرُوا فِيهَا وَمَا يَمْكُرُونَ إِلَّا بِأَنفُسِهِمْ وَمَا يَشْعُرُونَ. இவ்வாறே எல்லா ஊர்களிலும் அதிலுள்ள பெரிய பாவிகளை
அவற்றில் சதி செய்வதற்காக ஏற்படுத்தினோம். தங்களுக்கே தவிர மற்றவர்களுக்கு அவர்கள் சதி செய்ய மாட்டார்கள். இதை அவர்கள் உணரமாட்டார்கள். وَإِذَا جَاءَتْهُمْ آيَاتٌ قَالُوا لَن نُّؤْمِنَ حَتَّى نُؤْتَىٰ مِثْلَ مَا أُوتِيَ رُسُولُ اللَّهِ اللَّهُ أَعْلَمُ حَيْثُ يَجْعَلُ رِسَالَتَهُ سَيُصِيبُ الَّذِينَ أَجْرَمُوا صَغَارٌ عِندَ اللَّهِ وَعَذَابٌ شَدِيدٌ بِمَا كَانُوا يَمْكُرُونَ. அவர்களிடம் ஒரு வசனம் வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொடுக்கப்பட்டது போன்று நாங்களும் கொடுக்கப்படும் வரை நாங்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டோம் என்று கூறுகின்றனர். தன் தூதுத்துவத்தை எங்கு ஏற்படுத்துவது என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவன். குற்றம் புரிந்தவர்களை அவர்கள் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்த காரணத்தால் அல்லாஹ்விடம் இருந்து அவர்களுக்கு கேவலமும் சிறுமையும் கடுமையான வேதனையும் அடையும். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.